ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்றைக்கி என் கையில் இருக்க சில துணிகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். டவல்ஸ் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டும் வந்து துப்பட்டா, வாயில் துப்பட்டா, இதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். பெட்ஷீட்ஸ் வந்து நம்ம புதுசு வாங்குவாங்க, பழசெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோங்க. நம்ம பீரோவில் அப்படியே தேங்கி போயிடும். அதனால் அந்த பெட்ஷீட்டையும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் கர்டன்ஸ் வந்து நம்ம சன்லைட்டில் பட்டு ஃபேட் ஆகிடுங்க. ஸோ அந்த கர்டன்ஸ் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதையும் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உபயோகம் உள்ளதாக இருக்கும். இந்த பில்லோ கவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய குர்த்தியில் பண்ணியிருந்தேன். அந்த கவரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டு பார்த்திங்கன்னா என்னுடைய கர்டன்ஸோட கீழே வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ். அதையும் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன ஐடியாவாக வீட்டில் இருக்க பழைய துணிகளை வச்சு என்ன செய்யலான்னு சொல்லி தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டோர் கர்ட்டனை தாங்க நான் விண்டோக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அது பத்தாது, 5 ஃபீட்டுங்கிறது என்னுடைய விண்டோக்கு பத்தாதுங்கிறத விட்டு நான் எப்போவுமே டோர் கர்ட்டன் வாங்கி கன்வெர்ட் பண்ணிடுவேன். இந்த 4 பீஸை வந்து எப்படி நம்ம இன்றைக்கி ஒரு டிஐஒய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுதான் என்னோடய ஓவரால் கர்ட்டன் வியூ. ஸோ ஹாலில் வந்து கர்ட்டன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம சோஃபாவில் இருக்க குஷினை கூட நம்ம வந்து இந்த மேட்சிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா போதுங்க. நம்ம லாங்காக வாங்கிட்டு அதில் மீதி இருக்க பீஸை, விண்டோக்கு இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு டீபாய்க்கான ஒரு ரன்னரையும் அப்புறம் வந்து குஷினுக்கான ஒரு கவரையும் தைச்சிக்கலாம். இந்த ரன்னரை பார்த்திங்கன்னா டபுள் சைட் பண்ணிக்கலாம். நான் 2 பீஸாக போட்டிருக்கேன். மேலே ஒரு பீஸ், கீழே ஒரு பீஸாக போட்டிருக்கேன். ஒரு மெட்டீரியல் மட்டும்தாங்க புதுசு, மீதி எல்லாமே வீட்டில் இருக்க மெட்டீரியலை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எடுத்திருக்கேன். இந்த பெட்ஷீட்டை வந்து நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். வாயில் துப்பட்டாங்க, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு குஷன் கவர் மாதிரி தைச்சிருக்கேன். நான் இது ஈஸியாக நம்மளே வீட்டில் உட்காந்து பண்ணிடலாங்க. இது ஒரு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு தையல் மிஷின் மட்டும் வீட்டில் இருந்துட்டால் போதுங்க. நமக்கு என்னென்னலாம் வேணுமோ நம்மளுடைய துணிகளை நம்மளே வடிவமைச்சிக்கலாம்.
அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்குடைய துணிகள் வந்து ஆல்ட்ரு பண்ணலாம். பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு வேணுங்கிற துணிமணிகளை நம்மளே தைச்சி தரலாம். அதே தாங்க, மீதி துணி இருந்தது ஒரு ஏப்ரன், அதாவது நம்ம ட்ரெஸ் அழுக்காகாமல் இருக்க மேலே கட்டுற ஒரு துணி தான் ஏப்ரன். இதுவும் நான் செஞ்சுருக்கேன். டேபிளில் விரிச்சிருக்க டேபிள் மேட்டை வந்து ஹேண்ட் டவலாக கூட யூஸ் பண்ணலாங்க. நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறப்போ லஞ்ச் பாக்ஸில் வந்து ஒரு டவல் மாதிரி கூட வச்சு கொடுத்து விடலாம். கீழே போட்டு உட்காந்துக்கிறத கூட கொடுத்து விடலாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம வீட்டில் இருக்க துணிகளை வச்சு நிறைய விஷயங்களே செஞ்சுக்கலாங்க. இது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பில்லோ கவரில் வந்து என்னுடைய சாரீஸ் எல்லாம், யூஸ் பண்ணாத சாரீஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன். நம்ம எப்போவுமே பெட்ஷீட்டுக்கு வந்து மேட்சிங்காக பில்லோ கவர்ஸ் கிடைக்கிறதோட்டு அதை தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸில் வந்து கவர்ஸ் குட்டி குட்டியாக இந்த மாதிரி இதை ஆஃபாக பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு சாரீ போடுற அளவுக்கு ஒரு கவர் வந்துடுங்க. இந்த மாதிரி பில்லோ கவருக்கு பதிலாக சாரீ கவராக நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதையுமே நம்ம வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர் கர்டன் எடுத்திருக்கேன். இந்த டோர் கர்டன் வந்து பழசாயிட்டே இருக்க நம்ம புதுசு போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப வருஷமாக வீட்டில் அப்படியே தங்கி போயிடுச்சு. இதை என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இவ்வளோ மட்டும் தான் பண்ண முடியுமா நீங்கள் நினைக்க வேண்டாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் சூட்கேஸ்க்கு ஒரு கவர் தைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ட்ராவல் டைமில் மட்டும்தான் நம்ம சூட்கேஸ் எடுப்போம். மற்ற டைம் அது அப்படியே பரண்டில் இருந்தால் அப்படியே டஸ்ட் ஆகுங்க. அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் தைச்சி போட்டுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஃபர் டாய்ஸ் நிறையா இருக்கும் குழந்தைங்களது. எல்லா டைமும் குழந்தைங்க வந்து எடுத்து விளையாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே இந்த ஃபர் டாய்ஸ் வீட்டில் வாங்கினது எல்லாமே அப்படியே இருக்குங்க. அந்த ஃபர் டாய்ஸை கூட நம்ம இதுக்குள்ளே எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா டஸ்ட் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாங்கெட் வந்து இப்போ நான் கவர் பண்ணி உள்ளே வைக்கணும்னு சொன்னால் அதை சும்மா அப்படியே வச்சு அது அதுலேயும் டஸ்ட் இருங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணியிருக்கேன். சைட் பாக்கெட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த டஸ்ட்டும் இதில் ஏறாது. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பெட். இந்த ஃபோல்டிங் பெட் அப்படியே வைக்கிறப்போ டஸ்ட் ஆகுங்க. இதுக்கு என்ன தான் கவர் போட்டு வச்சாலும் கவர் மேலே டஸ்ட் ஆகும். ஸோ இந்த விண்டோ கர்ட்டனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் போட்டிருக்கேன். இதை வந்து நான் எந்த ஆல்ட்ரும் பண்ண கிடையாது. இதை நல்லா லாக் பண்ணிக்கலாம். மேலே கீழே போட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம போட்டோம்னா நல்லா டைட் ஆகிடுங்க. ஃபோல்டிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டா போதுங்க. அப்படியே ஃபுல்லாக கவர்ட் ஆகிடும். இதுக்காக நம்ம இதை வெட்டி தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு ஈஸி மெத்தடு தான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவல்ஸ் வந்து நிறைய டர்க்கி டவல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அதில் ரஃப்னஸ் வந்துடும், நம்ம உடம்பை குத்துற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அந்த டைமில் வந்து இந்த டவலை என்ன பண்ணுறதுன்னு சம்டைம்ஸ் தெரியாமல் போயிடுங்க.
ஸோ அதுக்கு ஒரு ஈஸியாக நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோர் மேட் தான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் தண்ணி அடிக்கடி சிந்தக்கூடிய இடங்கள் சொல்லி பார்த்தோம்னா, பாத்திரம் தேய்ச்சிட்டு வெளியில் வரப்போ கண்டிப்பாக அந்த இடம் தண்ணி வந்து சிந்துங்க. அதே மாதிரி சிங்க்கு கிட்ட, வாஷ் பேசின் கிட்ட, இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம இந்த மேட்டை போட்டு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஷேர் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஷேர் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஒரு உபயோகம் உள்ளதாக இருக்கும். எனக்கும் கூட தாங்க. இது முடிக்க என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹோம் பேஜில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.